கொந்தளித்த சட்டமன்றம், ஆக்ஷன் மோடில் இறங்கிய எம்எல்ஏக்கள், அடிக்க பாய்ந்த தாவேகா எம்எல்ஏ, கை காட்டிய சபாநாயகர், நிறுத்தப்பட்ட லைவ் காட்சி, இரண்டாவது நாளில் அசிங்கப்பட்ட தாவேகா, திணறிய முதலமைச்சர், சீறி பாய்ந்த ஆதவ் அர்ஜுனா, சம்பவம் செய்த உதயநிதி ஸ்டாலின், உடனே ஒப்புக்கொண்ட விஜய், பயிற்சி எடுத்தும் படுத்து உறங்கிய தாவேகா எம்எல்ஏக்கள், இறங்கி அடித்த பிரேமலதா, இது மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பரபரப்பான காட்சிகளையும் லைவ்ல கட் பண்ணப்பட்ட நிகழ்வுகளையும் அது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று ஆளுநருடைய உரை நடந்தது. இன்னைக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. அதைத் தொடர்ந்து மேகதாதுல அணை கட்டுறது சம்பந்தமா கர்நாடக அரசுடைய செயல்பாடுகளை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட உடனே பத்தியா அண்ணா வந்தோன்னா முதல்ல சாதிச்சு காட்டிட்டார், பத்தியா பேச மாட்டாரு நீங்களே, அண்ணா எப்படி தீர்மானத்தை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, இது வரைக்கும் யாராவது இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஃபயர் விட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு கூட்டம் சுற்றிட்டு கிடக்கு. இதுக்கு முன்னாடி கர்நாடகா இந்த காவேரி சம்பந்தமாவோ மேகதாது சம்பந்தமாவோ இங்கே யாரெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, எந்தெந்த தலைவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். அதை பற்றி சட்டசபையில் நடந்த நிகழ்வு, அப்போ அந்த தீர்மானம் சம்பந்தமாக நடந்தது. அப்புறம் இன்னைக்கு காலையிலேயே அவை ஆரம்பிக்கும் போது மறைந்த சிலருக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. சமீபத்தில் இறந்து போன இயக்குனர் பாரதி ராஜா, அப்புறம் கே ராஜன், தயாரிப்பாளர் கே ராஜன், இது மாதிரியான யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு நடந்து அவை ஆரம்பிக்கப்பட்டு இந்த மேகதாது சம்பந்தமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எல்லாருடைய கட்சியுமே மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்ற அந்த தீர்மானத்தில் ஒரு மனதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து விவாதம், ஏன்னா ஆல்ரெடி இவங்க கேள்வி பதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சபாநாயகர் சொல்லிட்டாரு 3 நாள் நடக்கும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து சனி ஞாயிறு லீவு, இதுக்கடுத்து திங்கள் செவ்வாய் அவை நடக்கும், ஆனால் கேள்வி பதில் நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, ஆன் த ஸ்பாட்ல பதில் சொல்ல தெரியாது, சில நேரங்களில் இவங்களுக்கு கேள்வியே தெரியாது. அப்படிங்கிறதால கேள்வி பதில் இவங்க நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த தீர்மானம் சம்பந்தமாகவும் ஆளுநர் உரை சம்பந்தமாகவும் இவங்களுடைய கொள்கைகள் சம்பந்தமாகவும் அங்கே விவாதங்கள் நடந்தது. அந்த விவாதத்தில் முதல்ல ஆரம்பிச்சாரு திமுகவுடைய எம்எல்ஏ ஆஸ்டின், நாகர்கோயிலுடைய எம்எல்ஏ. அவர் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பெரிய அளவில் மோசமாக நடந்துக்கிட்டு வருது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிட்டு வந்துருக்குது, பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப மோசமான நிலையில், பாலியல் வன்கொடுமை மோசமாக நடந்துட்டு இருக்குது. கடந்த 30 நாளில் மட்டுமே தாவேகா அரசு பதவியேற்ற இந்த 30 நாளில் மட்டுமே 165 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது, 65க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு, 4 ஆணவ படுகொலை 4 நடந்திருக்கு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் எப்போதான் வாயை திறந்து பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோன்னே உடனடியாக அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ஆன் த ஸ்பாட்டில் கேள்வி கேட்டால் பதில் அவருக்கு சொல்ல தெரியாது. அவரு முன்னாடியே அவர்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவர் வீட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஏய் நீ எல்லாம் ஆடு வெட்டுறதுக்கு தான் அருவாள் எடுப்ப, நான் மாடு வெட்டுறதுக்கு, கோழி வெட்டுறதுக்கு, ஏனலை வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு அருவா எடுப்பேன்னு சொல்லி இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணியிருந்தா ஈஸியாக சொல்லுவாப்பில், ரைமிங் அடிப்பாப்பில் நம்ம ஆளு. ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் கேள்வி கேட்டால் எங்கள் ஆளுக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்போ அவரு ஆனால் அவையை ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் இப்படியே தான் இருந்தார். அடுத்து எவன் கேள்வி கேட்பான்னு தெரியலையே, இவங்க வேறு எந்திக்கிற இவன் நான் கேட்பான்னு தெரியலையே, இப்படியே மாதிரி தான் நம்மளால் உட்காந்துருந்தாப்புல. அந்த முகத்தில் கொஞ்சம் கூட சொரணே இல்லாத அளவுக்கு தான் நம்மளால் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த கேள்வியை கேட்ட பிறகு அதோட தொடர்ச்சியா இங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சம்பந்தமான எந்த ஒரு விஷயம் வாய் திறந்து பேச மாட்டீங்க, ஏதாவது ஒரு செயல் திட்டம் நீங்கள் செஞ்சால் கூட திமுக அரசு என்ன செஞ்சதோ அதை பெயர் மாற்றக்கூடிய வேலை தான் செய்கிறீங்க. திமுக பிங்க் பெட்ரோல் கொண்டு வந்தது, அது அப்படியே சிங்கப்பெண் திட்டம் சொல்லி பெயர் தான் மாற்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹீரோவா நடிக்கும் போது அட்லி இயக்கத்தில் படம் நடிச்சிட்டு இருந்தீங்க. அட்லியை பொறுத்த வரைக்கும் பழைய படங்கள் இருக்கும், அபூர்வ சகோதரன் படம் இருக்கும், அந்த படத்தை மெர்சல்னு சொல்லி எடுப்பார். மௌனராகம்னு ஒரு படம் இருக்கும், அந்த மௌனராகத்தோட படத்தை ராஜாராணின்னு சொல்லி படம் எடுப்பார். அதுக்கடுத்து சத்திரியன் விஜயகாந்த் படம் இருக்கும், அந்த படத்தை தெரின்னு சொல்லி எடுப்பார். இப்படி எப்படி படத்தை ரீமேக் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அரசியல ரீமேக் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லி பட டைரக்ஷன் தானே இங்கே நடக்குது. அதாவது சிவசங்கரன் இதை சொல்லும் போது எப்படி பதில் சொல்றாருன்னா,
அவங்களுக்கு என்ன மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சினிமா தான் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி, சினிமா பாணி மட்டுமே தெரியும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பாணியில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அட்லிப்போட பாணியில சினிமா எடுத்தீங்க. அதே மாதிரி காப்பி பேஸ்ட்ல தான் இங்க அரசியலுமே பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக என்ன செஞ்சிச்சோ அதை அப்படியே இங்க காப்பி அடிச்சு பேரை மட்டும் மாத்தி விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. உடனடியா கோபம் வந்துருச்சு. கோபம் யாருக்கு? விஜய்க்கா? இல்ல எங்க ஆளு கோவப்பட மாட்டாரு. அவர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தாரு. கோவப்பட்டது ஆதவர்ஜுனா உடனே எந்திரிச்சு நின்று, அதெல்லாம் எங்க முதலமைச்சருக்கு எப்போ பேசணும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு எப்போ பேசணும் நீங்களா சொல்லி கொடுக்காதீங்க, அவரு பேசாத விஷயத்த கூட இன்னொருத்தர் தான் பேச வேண்டியிருக்குது. ஆதவர்ஜுனா சொல்றாரு, அவருக்கு எப்போ பேசணும்னு சொல்லி அவருக்கு தெரியும், நீங்களா சொல்லாதீங்க. அவர் 10 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல. அதாவது அவர் குளத்தூர்ல வந்து 10 நிமிஷம் பேசினாராம், அதனால மு க ஸ்டாலின் இந்த குளத்தூர் தொகுதியில தோத்து போயிட்டாராம். சரி, விஜய் பல இடங்கள்ல தான் பேசுறாரு, அந்த இடத்துலலாம் திமுக ஜெயிச்சிட்டாங்களே, அதிமுக ஜெயிச்சிட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சும்மா ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் 10 நிமிஷம் தான் பேசினாரு, அதுக்கே மு க ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கம் எதிர்கேள்விகள், ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாமக எல்லாருமே சட்ட ஒழுங்கு சம்பந்தமான இந்த கேள்விகள் கேட்கவும், உடனே தாவேக எம்எல்ஏக்கள் 100 பேர்கிட்ட அப்படியே எழுந்திரிச்சு அவங்களும் சொல்லி ஒரே கூன்னு ஆகி போயிருச்சு. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய லைவ் நிறுத்தப்பட்டது. இது மட்டுமே இரு தரப்புக்கு மத்தியிலிருந்து ஒரு மோதல் போக்கு, பெரிய அளவிலான எதிர்ப்புகள், இது மட்டுமே லைவ் நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் இல்லை. அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்றேன். இப்போ ஆளாளுக்கு இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு இவங்க அவங்கள பேச ஒரு கட்டத்தில் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் உருவான பிறகு, அதுக்கப்புறமா ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா மணிமன், நான் அவருக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிதியமைச்சர் மரிய வில்சன், அவர் அவரோட தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதி பற்றாக்குறை அப்படிம்பாரு. சுட்டிக்காட்டிலும்ன்றத சுடுகாட்டிலும் சொல்லி படிப்பாரு. அவங்க ஃபேமிலியே ஒரு காலேஜ், ஜேபிஆர் காலேஜோட குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தமிழ் உச்சரிப்பு நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன். அவர் எப்படி பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு, அவர் பேசுறதுக்கு அவர் என்ன பேசுவார், எதை பார்த்து படிப்பாரு அப்படிங்கிறலாம் பெரிய அளவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களாம் பேசவே இல்லை. ஆனால் விஜய் தாமு என்ன பண்ணார், அங்கே எகிரி குச்சி நேற்று இவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சட்டசபையில், நம்மளாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் போது, விஜயகாந்தோட ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி இன்னும் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சீரி பாஞ்சு வந்தார்ல, அதெல்லாம் பார்த்துருப்பார் போல இருக்குது. அதே மாதிரி அங்கேருந்து எகிரிட்டு வந்தார். இந்த பக்கம் எதிர்ப்புகள் பெரிய அளவில் நடந்து சட்டசபையே பெரிய அளவிலான அமளிதுமொழிகள் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடந்தது. இப்போ இங்கே லைவ் கட் பண்ணப்பட்டதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை, இங்கே மற்றும் பல காரணங்கள். அதாவது இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார், மேகதாது அணை விஷயத்தில் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, உடனடியாக முதலமைச்சர் விஜய் என்ன செஞ்சார், அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவை குறிப்பில் அதை சேர்த்துக்கலாம், தீர்மானத்தில் அதுவுமே ஒரு விஷயமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, முதலமைச்சர் விஜய் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, சட்ட வல்லுநர்களோட சேர்ந்து நாங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணி இதில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு சட்ட வல்லுநல்லூர் அப்படிங்கிறாரு. சட்ட வல்லுநல்லூர்களோட சேர்ந்து திரும்ப என்ன செய்யறாரு, சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்ல வல்லுநல்லூர். நான் ஒரு கடை ஷாக் ஆயிடுச்சு, சட்ட வல்லுநல்லூரா, இங்க நங்கநல்லூர் பரங்கிமலை பக்கத்தில் நங்கநல்லூர் இருக்குது, நங்கநல்லூர் மாதிரி இது வல்லுநல்லூர் ஏதாவது புதுசாக ஊர் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்படி சிக்கி சின்ன பின்னமாயி ஒரு தமிழை பார்த்து படிக்கும்போது அவ்வளோ நர்வஸ் பார்க்க முடியுது. மனுஷன் திணறாப்புல அந்த அளவுக்கு இவங்க பக்கம் ஒரு நர்வஸ் இருக்குது. அந்த இதில் முதலமைச்சர் விஜய் பேசுறாரு, இந்த மாதிரி சட்ட வல்லுநல்லூர்களோட சேர்ந்து நாங்கள் இது செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது, அங்கே பின்னாடி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க கை தட்டுவாங்க. அதாவது தான் கட்சியை சேர்ந்த தலைவர்களோ எம்எல்ஏக்களோ நல்ல விஷயங்களை பேசும்போது, கருத்துக்களை பேசும்போது உடனே மற்ற எம்எல்ஏக்கள் அந்த மேசையை தட்டி வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள் அப்படியே இருக்கிறாங்க. அங்கேருந்து சபாநாயகர் பார்த்தாரு, ஏன்னா சபாநாயகர் சீனியர், இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த அனுபவம் இருக்கு. அவர் பார்த்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்களே, என்ன இவங்களை வச்சுட்டு என்னத்தை பிழைக்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தட்டுங்கப்பா அப்படின்னு அவர் இங்கே தட்டி காமிச்சாரு. அவர் தட்டணும், தட்டுப்பா அப்படி சொல்லி எல்லாரும் சேர்ந்து டப்படப்படப்படன்னு தட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா எம்எல்ஏக்களோட ஃபோக்கஸும் சபாநாயகர் மேலே போயிடுச்சு. இங்கே விஜய் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, விஜய் கேப் விடுறாரு, அங்கே தட்டணும்னு சொல்லி ஒரு கேப் விடுறாரு. ஆனால் பின்னாடி இருக்க எம்எல்ஏக்கள் இப்போ நம்ம தட்டணுமா, சும்மா இருக்கணுமா, இல்லை நம்மளும் கூட சேர்ந்து படிக்கணுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, சபாநாயகர் எல்லாரும் விஜய் விட்டுட்டு சபாநாயகரே பார்க்க ஆரம்பிச்சாங்க. கையை ரெடியாக வச்சுக்கிறாங்க. சபாநாயகர் அங்கே தட்டா தட்டு சபாநாயகர் கையெடுத்துறா, இவங்க கையெடுத்துறது, இப்படி பல கூத்துகளோட அங்கே போச்சு. இப்படியாப்பட்ட கூத்துகளும் இன்னைக்கு மீடியாவில் ஒளிபரப்பாகி அதுவும் இந்த லைவ் கட் பண்ணப்படுறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. ஒரு பக்கம் முதலமைச்சர் இப்படி நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அதிமுக சார்பிலேருந்து அதிமுகவோட எம்எல்ஏ சம்பத்குமார் அவர் என்ன செஞ்சார், அவர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். ஆட்சிக்கு வந்தோன்னா 2500 ரூபா பெண்களுக்கு மாதம் மகளிர் உரிமை தொகையை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு, அது இந்த கூட்டத்தொடரில் அதை அறிவிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனடியாக ஆதவர்ஜுனா வேகமாக எழுந்திக்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆதவர்ஜுனா தான் பேசுறாரு. அப்போ முதலமைச்சர் என்ன தான் பேசுவார்,
இவ்வளவு நாள ஒரு கருத்து இங்க சொல்லப்பட்டது. ஆதவ அர்ஜுனாத நிழல் முதல்வர் விஜய் வந்து இங்க நிஜ முதல்வர் விஜய் சொல்லப்பட்டாலும் நிழல் முதல்வரா ஆதவ அர்ஜுனா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையுமே செய்யறாரு அப்படின்ற கருத்து உண்மையான மாதிரி இருக்குது. ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல பேசுறாரு, இந்த மாதிரி அதை பத்திலாம் இப்ப பேச வேணாம், இங்க வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதனால அதை பத்தி மட்டுமே இந்த இடத்துல பேசுவோம். பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத அந்த திட்டத்துல பல பெண்கள் சேர்க்க வேண்டி இருக்குது, இந்த விஷயங்கள் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது, அதை நம்ம அடுத்து பட்ஜெட் கூட்டத்துல பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் புதுசா பெண்களை சேர்க்கணும்? அப்ப முதல்ல நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுங்களேன். திமுக அதுக்கான எல்லா அடித்தளமும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி பல பெண்கள் அவங்க கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, எல்லாத்தையும் பார்த்து பெண்களை இங்க சேர்க்கை நடத்தியாச்சு. தேர்தலுக்கு முன்னாடி கூட அந்த அங்கங்க முகாமிட்டு திமுக சார்பில் முகாமிட்டு பல பெண்கள் அங்க சேர்க்கை நடந்துருச்சு. முதல் இருக்க பெண்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய பெண்கள் பின்னாடி பார்க்கலாம். என்னன்னா அடுத்த பட்ஜெட் கூட்டம் வரைக்கும் யாரும் வாய் திறந்து பேசிடக்கூடாது. அடுத்த பட்ஜெட்லயாச்சும் உங்களால கொடுக்க முடியுமா? அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியில மார்ச்லயே நடக்கும். அப்பயாச்சும் உங்களால கொடுக்க முடியுமானா அப்பயும் உங்களால கொடுக்க முடியாது. அது வரைக்கும் வாய் அடைக்கலாம்ன்றதுக்காக இப்போ நீங்க அதை பத்திலாம் எதுவும் பேச வேணாம், அது பட்ஜெட்ல பாத்துக்கலாம், இப்போ ஆளுநர் உரை பத்தி மட்டுமே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேபிசம், வெறும் எஸ்கேபிசம் மட்டும்தான் இவங்களோட அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த எம்எல்ஏக்கள் கை தட்டினாங்க, எம்எல்ஏக்கள் யாருமே பேசல. ஏன்னா இன்னைக்கு மேகதாது சம்பந்தமான பிரச்சனை பேசப்படுது. நீர்வளத்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசல. நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? நம்ம தலைவர் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் நியாயமா மேகதாது பத்தி அவர் பேசியிருக்கணும். ஒரு நீர்வளத்துறை அமைச்சரா அந்த இடத்துல அவர் நின்று பேசியிருக்கணும். இந்த மாதிரி காவிரி நீர் இருக்குது, காவிரி நீரை இட்டுன்னு போறதே என்னோட வேலையா இருக்குது, அதனால நான் கரெக்ட் டைம் காவிரி நீரை இட்டுன்னு போயிடுவேன். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல அணை திறக்கப்படணும், இது வரைக்கும் திறக்கப்படல, அப்ப அந்த அணை எப்ப திறக்கப்படுன்றதை நான் இட்டுன்னு போயிடுவேன் அப்படின்றத அமைச்சர் அங்க பேசியிருக்கணும்ல. அங்க அவரு பேசவே இல்லை. புஷி ஆனந்த் ஒரு நீர்வளத்துறை அமைச்சரா, நீர்வளம் சம்பந்தமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அதை பத்தி புஷி ஆனந்த் பேசல. ஒவ்வொரு கேள்விகள், இப்போ இந்த 2500 ரூபாய் பெண்களுக்கு 2500 ரூபாய் பத்தி கேள்வி கேட்கும் போதோ, விவசாயிகளுக்கு அந்த பயிர்க்கடன் ஒட்டுமொத்தமா தள்ளுபடி செய்யப்படுது என்னாச்சு அந்த கேள்வி கேட்டாலோ அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே வாய் திறந்து பேச மாட்டாங்க. பதில் சொல்றதெல்லாம் யார் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர், இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், இந்த 2 அமைச்சர்கள் தான் இங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மத்த யாருமே இங்க எதுவுமே பேசக்கூட தெரியல இவங்களுக்கு. என்ன தன்னுடைய ஏன்னா அதனால தானே நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படிங்கிற புரிதலே இவங்களுக்கு இல்லையே. வெறும் சினிமா பார்த்து ஓட்டு போட்டதோட விளைவு இங்க கடைசியில் இப்படி நிற்குது. இதுக்காக இவங்களுக்கு 2 நாள் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் எம்எல்ஏக்களுக்கு 2 நாளைக்கு பயிற்சி முகாம் கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு நின்று போச்சுன்னா, ஒரு பயிற்சி கூட்டம் நடக்குது, அங்கே குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்வு நடக்கும். குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு திரியை ஏற்றுவார், அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக அந்த கட்சியோட தலைவர்கள் ஒவ்வொருத்தராக ஏற்றுறது வழக்கம். ஆனால் முதலமைச்சர் வந்தார், எல்லாத்தையும் அவரே ஏற்றி போட்டார். அப்போ அந்த ஒரு குத்துவிளக்கு அரசு நிகழ்வில் ஒரு குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய அந்த முறை என்ன, அந்த மரபு என்ன, அது கூட தெரியல. அந்த பயிற்சி வகுப்பு எதுக்கு? எம்எல்ஏக்கள் எல்லாம் புதுசு அதிகம். அப்போ அந்த எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறீங்க, ஒரு சட்டமன்றத்துடைய மரபு என்ன, எப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படும், அல்லது நீங்க எப்படியெல்லாம் கேள்விகள் அங்கே கேட்கணும், மக்களுடைய பிரச்சனை எப்படி பேசணும், உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் யார் எந்த கேள்வி வந்தால் எந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும். இப்பேற்பட்ட பயிற்சி கூட்டம் 2 நாள் நடத்தப்பட்டது. ஆனால் பயிற்சி அனைத்து நடந்து எந்த பயிற்சியும் வேலைக்கு ஆகல. எந்த பயிற்சியும் யாருமே வாய் திறக்கல. இந்த சமீபத்தில் தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் வந்துச்சு. சூர்யா வந்து ஐடி ரைடு விட்டுக்கிட்டு போவாப்புல. அப்போ போகும்போது அங்கே ஆனந்தராஜ் இருப்பார், நல்லா கதர்வ ட்ரெஸ் போட்டு ஆனந்தராஜ் இருப்பார். ஆனந்தராஜ் வாயை விட்டு மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஆனந்தராஜ், அவனும் வாய் திறந்ததான்ற பேசுவீங்க, நான் வாயை திறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எம்எல்ஏக்களை உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வாயை திறந்தாதானே கலாய்ப்பீங்க, வாயை திறந்தாதானே மீம்ஸ் போடுவீங்க, நாங்கள் வாயை திறக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் அமைதியாக இருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்க 2 மட்டுமே அங்கே போட்டுக்கிட்டு இந்த வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லாரு, இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் பயிற்சி, இன்னும் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு பயிற்சின்னு போடக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னைக்கு இதை பார்த்து பெரிய அளவு அயற்சி ஆயிட்டாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. என்னடா இவங்களோட நம்பி நம்ம ஓட்டு போட்டன்ற அளவுக்கு அப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. ஆக மொத்தம் எதுவுமே உங்களுக்கு கையாளாகாத விஷயம். ஏன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு சினிமாத்தனமா இருந்தா ஒரு டப்பிங் பண்ணணும், சினிமாவில் டப்பிங் பண்றதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்தா முதலமைச்சர் அங்கே பேசுறதுக்கு பின்னாடி போய் டப்பிங் கொடுத்துட்டு பயங்கரமான பில்டப் கொடுக்க தெரியும். ஆனால் அது நிஜத்தில் லைவ்ல நடக்கிறதால இவங்களால எதுவுமே செய்ய முடியல. இது தாவேக்கா ஒரு பக்கம் கூத்து, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இனத்தோட சேரும் பாய்ங்களா, அந்த மாதிரி இனத்தோட சேர்ந்தோன்னே அவங்களுக்கு தொத்துக்குச்சு இந்த பழக்கம். காங்கிரஸோட எம்எல்ஏ தாரகை கத்பர்ட் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எந்திரிச்சு சில விஷயங்கள் பேசுறேன் அப்படின்றதால இந்த மாதிரி கூடிய விரைவில் 2036க்குள்ளேயே $15 ட்ரில்லியன் அளவுக்கு நாங்கள் பொருளாதாரம் ஈட்ட போறோம் அப்படின்ட்டு.
விஜய் சமீபத்தில் போய் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போது 1.5 ட்ரில்லியன் 1.5 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவோம், அந்த அளவுக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்துவோம்னு பேசினாரு. இவங்க ஒரு படிக்கு மேலே போய் 15 ட்ரில்லியன்ட்டாங்க. 1.5 ட்ரில்லியன்றதே அதிகபட்ச உச்சபட்ச கணக்கு தான். 15 ட்ரில்லியன்றது ஒட்டுமொத்த இந்தியா சேர்ந்தமே நடத்த முடியுமான்றது சாத்தியம் இல்லை. அப்போ 15 ட்ரில்லியனை நாங்கள் பொருளாதாரம் ஈட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா புகழ் படுறதுக்காக ஒரு அமைச்சர் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்காக நன்றி சொல்றதுக்காக பயங்கரமாக இவங்க சொன்னாங்க. அதோட முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வேகமாக எந்திரிச்சாரு. ஏங்க எப்படிங்க சாத்தியம்? 15 ட்ரில்லியன்லாம் எப்படிங்க சாத்தியம்? என்ன சொல்றீங்க நீங்க? இது எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே உடனே தாரகை கத்பட் அவங்க உடனே ஐயோ சாரி இல்லை, இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, பிரிண்டிங் மிஸ்டேக், நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, 1.5 பக்கத்தில் ஒரு புள்ளி ஒன்று வைக்கணும், புள்ளி வைக்காத நான் 15 நினச்சிட்டேன், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்துப்பிழை நடந்துருச்சு, எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இங்கே மூத்த கட்சி அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு தாவேகாவோட சேர்ந்தோன்னே அவங்களுக்கு அந்த பழக்கம் தொத்திக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் சீனியாரிட்டினா என்ன, ஒரு ஒரு அரசியல் முதிர்ச்சினா என்னன்றதையுமே இங்கே பார்க்க முடிஞ்சது. இவங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கட்சி ஒரு பக்கம், அரசியல் அனுபவம் உள்ள கட்சிகள், அதாவது திமுக உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் பேசும்போதோ, முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் நாங்கள் பேசும்போதோ, எடப்பாடி பழனிசாமி பேசும்போதோ, சௌமியா அன்புமணி பேசும்போதும், பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போதுமே இந்த மேகதாது சம்பந்தமான பிரச்சனை, அதை எப்படி கையாளணும், அவங்களுடைய பேச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்றத அவ்வளவு அரசியல் முதிர்ச்சியோட அங்கே பேசி காட்டினாங்க. உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த மேகதாது விஷயத்தில் எல்லாருடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி செய்யும் போது இங்கே காங்கிரஸ், அப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி 2023 காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது அன்னைக்கு DK சிவகுமார் சொன்னார் மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக பெங்களூருக்கே போய், அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, உடனடியாக பெங்களூருக்கே போய் அங்கே போய் தன்னோட எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. அன்னைக்கு இங்கே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவரோட தலைமையில் எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் சேர்ந்து பெங்களூருக்கே போய் ஒரு எதிர்ப்புகளை தெரிவித்து தமிழ்நாடோட நிலைப்பாடு என்ன, ஒருபோதும் மேகதாதுல அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்றத நேரிலே போய் மூஞ்சிக்கு நேராக போய் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மேகதாதுல அணை கட்டவே கூடாது, காவிரி நீர் மேலாண்மை அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அந்த ஆணையத்தின் படி மட்டுமே செயல்பட முடியும், அதை தாண்டி கர்நாடகா தன்னிச்சையால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்றத ஒன்றிய அரசு வாயால சொல்ல வச்சாங்க. ஒன்றிய அரசு வாயால நிதி வாரியம் சார்பிலேருந்து ஒன்றிய அரசுலேருந்து ஒரு கெசட் வாங்கி அந்த அளவுக்கான எல்லா வேலைகளுமே திமுக செஞ்சாங்க. இது எல்லாத்தையுமே உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டிட்டு, வெறும் தீர்மானம் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது, இந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டு இது வெறும் கடிதமாக பிரதமருக்கு அனுப்புறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது, இந்த இடத்துல நதிநீர் தாவா சட்டத்தின் அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கணும், ஒரு நடுவர் மன்றம் அமைச்சு அவங்க 2 மாநில அரசுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி, அதுதான் இதுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும். அதனால முதலமைச்சர் நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கான ஒரு வேலையை செய்யணும். அதையும் தாண்டி பிரதமருக்கு இந்த தீர்மானத்தை வெறும் கடிதம் மூலமா மட்டும் அனுப்பாம, நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனை 233 எம்எல்ஏ, 234 ஒன்று நிக்கலையா, 233 எம்எல்ஏவா, அதில் 5 ராஜினாமா போச்சா, சரி ஓகே, எப்படியோ எத்தனை எம்எல்ஏக்கள் மிச்சம் இருக்குமோ எல்லா எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுடைய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக போய் பிரதமரை போய் சந்திக்கணும். பிரதமரை போய் நம்ம இத்தனை பேரை நம்ம நேரில் போய் சந்திச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இது இவ்வளோ பெரிய வாழ்வாதார பிரச்சனைன்ற புரிதல் அவங்களுக்கு, அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு அப்போ தான் புரியும். பிரதமருக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கணும், இதை தாண்டி சட்ட போராட்டம் நடத்தணும், உச்சநீதிமன்றம் வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தி இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதிர்ச்சியான ஒரு கோரிக்கை அந்த இடத்துல முன் வச்சாரு. உடனடியாக முதலமைச்சர் விஜய் அந்த இடத்துல எந்திரிச்சு இது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கு, அதனால மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அந்த தீர்மானம் சம்பந்தமான விஷயத்துல 4வது பத்திக்கு அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதை அதில் நீங்க சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கதான் இது சொன்னாரு. சட்ட வல்லுநல்லூர் இன்னர்ல அது வந்து இங்கே தான் நடந்த மேட்ரு. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுமே சொன்னாங்க, இந்த மாதிரி விஜயகாந்த்லாம் இங்கே பேசும்போது காகிதம் பார்த்து பேச மாட்டாரு, மனசுல இருக்கிறத பேசுவாரு, ஏன்னா இது மக்களோட வழி, இது மனசுல இருந்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேப்பரை பார்த்து தப்பா படிக்கிறார்ல, அதெல்லாம் சூசகமா பிரேமலதாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க. அப்புறம் பிரேமலதா சொன்னாங்க, இந்த மேகதாது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இங்கே என்னெல்லாம் செஞ்சாங்க, ஜெயலலிதா பெரிய அளவிலான உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க, கலைஞர் இதுக்காக எவ்வளோ பெரிய சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுக்காக எப்பேற்பட்ட தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை, பல வரலாற்று விஷயங்களை பிரேமலதா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டினாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் பசங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா,
விஜய் வந்து தான் முதல் முறையா தீர்மானமே நிறைவேற்றினாரு, மேகதாதுக்கு எதிராக விஜய் தான் ஃபர்ஸ்ட் டைம் தீர்மானம் நிறைவேற்றினார் சொல்லி இவங்களாம் ஒரு கற்பனை உலகத்துல இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது தீர்மானம் முதல் முறையா நிறைவேற்ற தீர்மானம் இல்ல. 2014ல 2014ல ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும்போது அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2015ல ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதாவின் உத்தரவின்படி அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2018ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்தி அன்னைக்கு தான் காவிரி நதிநீர் மேலாண்மை அந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த டைம்ல தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு 2022ல பசவராஜ் பொம்மை பாஜக அங்க கவர்மெண்ட் இருக்கிறாங்க, இங்க திமுக ஆட்சி பொறுப்பு வந்தது பிறகு பசவராஜ் பொம்மை என்ன செய்யறாருன்னா, நாங்க 1000 கோடி ரூபாய் மேகதாது அணையை கட்ட போறோம், அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் 1000 கோடி ஒதுக்க போறோம் அப்படின்னு உடனடியாக தமிழ்நாட்டில இருந்து தனி தீர்மானம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராரு. 2023ல காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க மேகதாது அணை கட்ட போறோம்னு சொன்ன உடனடியாக திமுக இங்க நேர்லயே போய் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு எல்லாருமே தீர்மானம்ன்றது இங்க தொடர்ந்து எல்லா தலைவர்களும் செஞ்சாங்க. கலைஞர் 1990லேயே கலைஞர் அன்னைக்கு விபி சிங் பிரதமராக இருந்தாரு. அன்னைக்கு காலத்திலே கலைஞர் பெரிய அளவிலான சட்ட போராட்டம் நடத்தி விபி சிங் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு பெரிய பிரஷர் கொடுத்து அன்னைக்கு தான் கலைஞர் நடுவர் மன்றம் காவிரி நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்குறதுக்கு கலைஞர் அவ்வளோ பெரிய முயற்சி செஞ்சாரு. அதுக்கு பிறகு 1991ல அந்த நடுவர் மன்றம் உருவாக்கப்பட்டதால தான் அதோட கலந்தாய்வு மூலியமா தான் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணீர் ஒதுக்கப்பட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணிங்கிறது இங்க உரிமை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது கலைஞரோட அவ்வளோ பெரிய முயற்சி. அதுக்கடுத்து 1998ல வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறாரு. அன்னைக்கு கலைஞர் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துறாரு. அந்த சட்ட போராட்டத்தோட விளைவு தான் காவிரி நதிநீர் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் உருவாக்குறதுக்கு அது அவ்வளோ பெரிய காரணமாக இருந்தது. திமுகவுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை, அதிமுகவுடைய பங்களிப்புமே இருந்தது. 1993ல அதாவது காவிரி நடுவர் மன்றம் காவிரி நதிநீர் ஆணையம் எல்லாம் உருவாக்கியாச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுத்தே ஆகணும். ஆனால் கர்நாடகா கோளாறு பண்ண ஆரம்பிச்சாங்க, தண்ணி தர முடியாது, தண்ணியை தடுத்து வச்சு கோளாறு பண்ணாங்க. உடனடியாக அன்னைக்கு ஜெயலலிதா மெரினா பீச்சில் போய் போராட்டம் நடத்தினாங்க, உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ற வரைக்கும் நான் இங்கேருந்து எந்திக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஜெயலலிதா போய் உண்ணாவிரத போராட்டம் கிட்டத்தட்ட 80 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 80 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்து அந்த உண்ணாவிரதம் இந்திய அளவில் பேசப்பட்டு அந்த உண்ணாவிரதத்தோட ஒரு வெளிப்பாடாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்து 419 டிஎம்சி வரைக்கும் கொண்டு வரப்படணும்னு சொல்லி அன்னைக்கு ஒன்றிய அரசு வேக வேகமாக சட்டம் ஏற்றி அதை மத்திய அரசோட கெசட்டில் கொண்டு வந்துட்டாங்க. 419 டிஎம்சி தண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய கவர்மெண்ட்ல உச்சநீதிமன்றம் போனது, அதுக்கடுத்து திமுகவுடைய ஆட்சியில் கொண்டு வந்தது சொல்லி இப்படி தொடர்ந்து எல்லா தலைவர்களுமே இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய வரலாறு பல மரபுகள் இருக்கு. இது எதுவுமே இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பசங்களுக்கு புரியாது. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வெறும் சும்மா ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், அதை வச்சு 4 ரீல்ஸ் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு முக்கிய வாழ்வாதார பிரச்சனையா பிரதமரை நேரில் போய் சந்திக்கிறது ஒரு பக்கம் ஒரு முக்கிய பிரச்சனை. இதுக்கு பிறகு திரும்ப உச்சநீதிமன்றம் கொண்டு போகணும். ஏன்னா கர்நாடகா இன்னைக்கு கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம உச்சநீதிமன்றம் போய் நமக்கான உரிமையை நம்ம நிறைவேற்றுறது ரொம்ப முக்கியம். காவிரி மேலாண்மை ஆணையத்தோட அனுமதி இல்லாமல் இங்கே கர்நாடகா அணையை கட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இந்த அணை கட்டுறது அப்படிங்கிறது வேறு சாதாரண அணை மட்டும் இல்லை, எங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணி பத்தலை அதனால நான் அணை கட்டிக்கிறேன் அப்படின்றாங்களே, அது சும்மா வாய் உதாறு மட்டும்தான். பெங்களூர் தண்ணிக்காகலாம் கட்டலை. அதாவது கர்நாடகாவில் கேஎஸ்ஆர் அணை இருக்குது, கேஎஸ்ஆர் அணை, கபினி அணை இருக்குது. இந்த 2 அணையில் காவிரி நீர் அந்த மழை நீர் மூலிமா அந்த அணை நிரம்பி அங்கேருந்து வரக்கூடிய உபிரி நீர் நம்மளுடைய மேட்டூர் அணைக்கு வரும். இந்த மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட நாள் திறந்து விடப்படும். அப்போ அந்த வரக்கூடிய அந்த தண்ணீர் தான் நம்ம தமிழ்நாட்டோட நீராகாரம். நம்மளுடைய டெல்டா மாவட்டம் முழுக்க திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி எல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரம், நீர் வாழ்வாதாரம் எல்லாமே 25 லட்சம் ஏக்கர் நிலம் அந்த தண்ணியை நம்பி தான் இருக்குது. அவ்வளவு முக்கியமான நமக்கு தண்ணீருக்கான பங்கீடு நம்மளோட உரிமை அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அது அங்கே இந்த இடத்துல இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிலிகுண்டு கர்நாடகாவோட பிலிகுண்டுன்றது தமிழ்நாடோடைய பார்டருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பார்டரில் அணையை கட்டிட்டாங்கன்னா அந்த உபிரி நீர் கர்நாடகா அணையை தாண்டி வரக்கூடிய உபிரி நீர் அங்கேயே தடுத்து நிறுத்தப்படும். 67 டிஎம்சிக்கு அங்கே அணையை கட்டுறாங்க. அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டால் மேட்டூர் அணைக்கு தண்ணி வராது. அப்போ நம்ம நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகள் நெற்சாகுபடி எதுவுமே இங்கே நடக்காது. அந்த உபிரி நீர் அப்படிங்கிறது மேட்டூர் அணையிலேருந்து வரக்கூடிய நம்ம தண்ணீருங்கிறது 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு குடிநீரே அந்த தண்ணி தான். அந்த தண்ணி இங்கே நமக்கு நிறுத்தப்பட்டுரும். அந்த தண்ணி வரல, அந்த ஆறுகள் அந்த தண்ணி ஓடலைன்னா நம்மளோட நிலத்தடி நீர் காணாம போயிடும். நிலத்தடி நீர் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்போ நம்ம தண்ணீர் இல்லாமல் பெரிய அளவிலான பற்றாக்குறை ஏற்பட்டு காவிரி நீர் எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறதுக்காக தான் கர்நாடகா இந்த அணையை கட்ட துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அதை தடுத்து நிறுத்தப்பட்டு காவிரி எல்லாருக்கும் பொதுவானது. இந்த இடத்துல காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ 2 மாநில அரசுடைய ஒப்புதலோட தான் எது ஒன்று செய்யறதா இருக்கட்டும் சொல்லி உச்சநீதிமன்றம் 2018 எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்களோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் செயல்படணும். எல்லா மாநில மக்களுக்கும் பொதுவாக தான் செயல்படணுமே தவிர ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக செயல்படுறது ஒருபோதும் அனுமதிக்க கூடாதுங்கிறத வெறும் தீர்மானம் மட்டும் இல்லாமல் வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லாமல் இதை பிரதமர் கையில் கொண்டு போய் வலுவான நம்மளுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு மீண்டும் போய் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமை. ஆனால் இவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாது. இவங்க இதை என்ன செய்ய போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.